ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் இன் C++ டாபிக்ஸ் கீழே வர பாலிமார்ஃபிசம் பற்றி பார்க்கலாம். ஸோ பாலிமார்ஃபிசம், பாலி அப்படின்னா என்ன, மெனி, மார்ஃபிசம் அப்படின்னா ஃபார்ம்ஸ். ஸோ டேக்கிங் மோர் தேன் ஒன் ஃபார்ம்ஸ் தான் வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். லைக் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு மேன் எடுத்துக்கிட்டால் சேம் மேன் தான், பர்சன் வந்து சேம் தான், பட் அவருடைய ஒர்க், அவருடைய பிஹேவியர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் அ ஃபாதர், ஹஸ்பண்ட், அன் எம்ப்ளாயி, அது மாதிரி. ஸோ சேம் பர்சன் வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து பாலிமார்ஃபிசம். சேம் அதே ஃபீச்சரை தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், தட் இஸ் ஊப்ஸில் வந்து நம்ம பண்ணுறோம். அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஊப்ஸ் வந்து பாலிமார்ஃபிசம். ஓகேங்களா? ஸோ பாலிமார்ஃபிசம் வந்து ரெண்டு டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், இன்னொன்று ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் பற்றி பார்க்கலாம். கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்னா, கம்பைல் டைம்லேயே வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதாவது சேம் ஃபங்க்ஷனே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற அந்த பர்டிகுலர் இது ஃபங்க்ஷன் வந்து அந்த கம்பைல் டைம்லேயே நடக்கும். லைக் வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் புரியும். பட் இந்த பாலிமார்ஃபிசம், கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா, பை யூசேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஓவர்லோடிங் அப்படிங்கிறது தான் பாலிமார்ஃபிசம். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன, ஒரே ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணும், ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். எப்படி அப்படின்னா, பை டிஃப்ரென்ஷியேட்டிங் த பேராமீட்டர்ஸ். ஸோ ஓகேங்களா, அப்படி ஒரே ஃபங்க்ஷன் வந்து அது நம்ம ப்ரோக்ராம் வழியாக நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா, சேம் ஃபங்க்ஷன் நேம் டிஃப்ரெண்ட்டு சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, அதோட ஆர்கியூமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணி தான் நம்ம அதை அச்சீவ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளில் இருக்கலாம், இது ஒரு ப்ரோக்ராம், அதில் பாருங்கள் கிளாஸ் எக்ஸாம்பிள்ன்ட்டு இருக்குது. கிளாஸ் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள்ங்கிற கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். வாய்ட் ஃபங்க்ஷன், FUNC, இதுதான் ஃபங்க்ஷன் நேம். அதே ஃபங்க்ஷன் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், வாய்ட் FUNC ஃபங்க்ஷன். ஸோ பட் இதுக்கு அதே ஃபங்க்ஷன் மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 times ஒரே ஃபங்க்ஷன் நேம் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இதை வந்து கம்பைல் வந்து ரன் பண்ணும்போது எதை கால் பண்ணோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு இன்டிஜர் எக்ஸ் தான் வந்து இதில் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். அதே இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள். ஸோ டபுள் டேட்டா டைப்பில் வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அதே இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள் 2 இன்டிஜர் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படிங்கிறத கம்பைல் டைமில் வந்து அது டிசைட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து இன்ட் மெயின் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பாருங்கள் obj1 டாட், ஆக்சுவலாக வந்து எக்ஸாம்பிள், நம்மளோட கிளாஸ் நேம் என்ன, எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் எனி நேம் இதில் நம்ம கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ obj1 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம obj1 டாட் FUNC வந்து ஃபங்க்ஷன் நேம் தானே, ஃபங்க்ஷனில் வெறும் 7 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வேல்யூ, அதுவும் இன்டிஜர் வேல்யூ அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள், obj1 டாட் ஃபங்க்ஷன் ஆஃப் 9.132 அப்படிங்கிறப்போ இது ஒரு டபுள் நம்பர். ஸோ எது கால் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த வேல்யூ தான் வந்துட்டு இதில் இந்த கோட்ஸ் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், obj1 டாட் ஃபங்க்ஷன் ஆஃப் 85,64. ஸோ 2 இன்டிஜர் வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ எந்த ஃபங்க்ஷனில் 2 இன்டிஜர் வேல்யூஸ் வரும், ஸோ இது கால் ஆகி அதுக்கு உள்ளே இருக்கிற கோடிங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் த பேராமீட்டர்ஸ் the functions behave in different situation, behave differently in different situation as per the arguments passing through the during the compile time. ஸோ கம்பைல் டைமில் வந்து நம்ம இதிலே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதிலே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ கம்பைல் பண்ணும்போதே அதை எடுத்துக்கும், இந்த இடத்துல எதை எடுத்துக்கணும், இந்த இடத்துல எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது. சேம் ஃபங்க்ஷன் தான், பேஸ்ட் ஆன் த பேராமீட்டர்ஸ் தே ஆப்ரேட்ஸ் டிஃப்ரெண்ட்லி
அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. அதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அதுவே ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு பாருங்கள். இது வந்து அது ஃபங்க்ஷன், இங்கே வந்து ஆப்ரேட்டருங்கிறப்போ ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வந்து சேம் ஒரே ஆப்ரேட்டர் வந்து டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் பிஹேவ் பண்ணோம். லைக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர்னு இருக்குங்க. ப்ளஸ் ஆப்ரேட்டர் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் வரும்போது கன்காட்டினேட்டட் டூ ஸ்ட்ரிங்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். சம் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ப்ளஸ் கேர் பி அப்படின்னா கேர் பி அந்த கேரக்டர் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏபின்னு தான் நமக்கு வந்து அதில் ரிசல்ட் கிடைக்கும். அதுவே வந்து 2 இன்டிஜர் வேல்யூஸ் ஆர் சம் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி அதோட அவுட்புட் கொடுக்கும். அதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஆட் பண்ணும். அடிஷன் ஆப்ரேட்டர்ஸ் ஹூஸ் டாஸ்க் இஸ் டு ஆட் டூ ஆப்ரன்ஸ். ஆட் தான் பண்ணது அதோட ஆப்ரேஷன், அதோட ஒர்க்கு. பட் ஸ்ட்ரிங் பண்ணும்போது அதுவே சேம் ஆப்ரேட்டரை கன்காட்டினேட் பண்ணுற ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ ஒரே ஆப்ரேட்டர் பேஸ்ட் ஆன் த இன்புட் they behave differently. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரே ஆப்ரேட்டர் தான் வந்து அதோட இன்புட்டை பொறுத்து ஸ்ட்ரிங்காக இன்டிஜர்ஸாக அதை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது, டிஃப்ரெண்ட்டான ஒர்க்ஸ் வந்து பண்ணுது. ஸோ அதுதான் வந்து நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். Runtime polymorphism. This type of polymorphism is achieved by function overriding. ஸோ ஓவர்ரைடிங்னா என்ன? ரன்டைமில் நடக்கிறது என்ன பாலிமார்பிசம் தான் நம்ம ஓவர்ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்குது, அது மாதிரி பேஸ் கிளாஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்துட்டு ஒரே நேம் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எதை கால் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் வந்து நடக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ வர்ற ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ ரன்டைம் பாலிமார்பிசம் இதில் பார்க்கலாமா? கிளாஸ் பேஸ் அப்படின்னு இருக்குது, அதில் பப்ளிக் வாய்ட் ஷோ இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குது? சி அவுட் பேஸ் கிளாஸ் அப்படின்னு ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது. அதே டிரைவ்ட் கிளாஸில் பாருங்கள் சேம் வாய்ட் ஷோவே இருக்குது, பட் சி அவுட் டிரைவ்ட் கிளாஸ்னு இருக்குது. அப்புறம் மெயினில் பாருங்கள் பேஸ் அப்படின்னு இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிரைவ்டு கிளாஸ்க்கும் டிரைவ்டு டின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பி டாட் ஷோ அப்படிங்கிறப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து கால் ஆகும், பிகாஸ் பேஸ் கிளாஸில் இருக்க ஷோ. டிரைவ்டு ஷோ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். எதை டிரைவ் பண்ணியிருக்கோம்? பப்ளிக் பேஸ். ஸோ பப்ளிக்கில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இதுக்கும் வந்துடும். ஸோ பப்ளிக் மெம்பர்ஸுங்கிறப்ப இந்த ஷோங்கிற இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் இன்ஹெரிட் ஆகிடும், இங்கேயும் யூஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து டி டாட் ஷோன்னு கொடுக்கும்போது இந்த ஷோவும் இதுக்குள்ளே இருக்கும், இந்த ஷோவும் இது உள்ளே இருக்கும். ஸோ 2 ஷோங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும்போது எதை கால் பண்ணுறது அப்படின்னு ரன் டைமில் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் வரும். பட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெரைவ்ட் கிளாஸில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷனை வந்து ஓவர்ரைட் பண்ணிடும். அதான் ஓவர்ரிடன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டுமே வந்துட்டு நம்ம பப்ளிக்னு இன்ஹெரிட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இதில் இருக்கிற எல்லா பப்ளிக் மெம்பர்ஸுமே இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வந்து நம்ம கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனும் கால் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு உண்டு, அதே மாதிரி இதை கால் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் உண்டு. ஸோ எதை கால் பண்ணணுங்கிற ஃபங்க்ஷன் வரும்போது டெரைவ் கிளாஸை தான் வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் நம்ம வந்து பி டாட் ஷோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இது எக்ஸிக்யூட் ஆகி பேஸ் கிளாஸ் அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு டி டாட் ஷோன்னு கொடுக்கும்போது இந்த ஷோ இதையும் கால் பண்ணலாம். பட் வந்து ஆனால் ரன் டைமில் என்ன ஆயிருக்கு? இதை கால் பண்ணல, இதை தான் கால் பண்ணி டெரைவ் கிளாஸ் தான் அவுட்புட் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா டெரைவ் கிளாஸோட ஃபங்க்ஷன் வந்து இதை ஓவர்ரைட் பண்ணிடுது. அதான் ஓவர்ரிடன் அப்படி சொல்கிறது. ஸோ இதான் வந்து ரன் டைம் பாலிமார்பிசம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Please subscribe our channel to get more videos. Share the videos if you like it. Comment your valuable feedback.